ஆமேன். என்ன தேவப்பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்ற ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்ட நிகழ்ச்சி இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன ஊழியத்து வர சத்தம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு பேசும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு ஜெபத்தோட கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. கர்த்தர் மகிமையான வார்த்தையை வசனத்தை இன்றைய தினத்திலும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஜெபத்துக்கு நடத்த போகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நான் சில வசனங்களை உங்களுக்கு சொன்னேன். சிறையிருப்பை திருப்புவார் 3 வசனத்தை குறித்து உங்களை பேசி அதில் ஒரு சில காரியங்களை குறித்து நிதானித்து சில விசுவாச வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்தேன். ஆமேன். அதில் எரேமியா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 18, 19, 20 3 வசனத்தை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு ஒருக்கா கூட நான் வாசித்து இன்றைக்கு அடுத்த வசனத்துக்கு என்ன பேச போகிறார் என்பதை நான் இங்கே கேட்க போறீங்க. இதுதான் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. தீர்க்க தரிசன ஊழியர்னா இதுதான். மகிமையா பல வசனங்களை கோர்வையை பேச தெரியாது, ஆனால் கோர்வையாய் வசனத்தை சொல்லி கொடுக்கிறவன் கர்த்தர். தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழியம் சீர்கெட்டு போகும். தீர்க்க தரிசனம் இல்லாத வேத வாசிப்பும் அது வெளிச்சத்தை கொண்டு வராது. ஆகவேதான் இது வேத வெளிச்சம் உண்டாகும்படிக்கு. வெளிச்சம் என்ன? விசேஷம், வெளிப்பாடு, அதுதான் வெளிச்சம். வெளிப்பாடு தான் வெளிச்சம். நான் சொல்லி இருக்கிறேன், வேதத்தை அறியாத ஜனங்கள் வசனத்தை கேட்டால் அதுதான் உங்களுக்கு சுவிசேஷம். வேத வசனத்தை அறிந்தவர்களுக்கு அதற்குள்ள ரகசியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்ப ஆமீன், ஆமீன், சத்தியத்தை விளக்கி கூறும்போது ஆமீன் என்னவா இருக்கிறது? அது உங்களுக்கு சுவிசேஷமாய் இருக்கிறது. அதில் இருக்கிற வெளிப்பாடு ஒரு வசனம் சுவிசேஷம், அவருடைய சத்தியம் அவர்களுக்கு ஆமீன் விசேஷம். அதற்கு வெளிப்பாடு சிலது இருக்கும். அதுக்குள்ள தீர்க்க தரிசனத்தில் நிறைவு சில வசனத்துக்குள்ள இருக்கும். சில சொப்பனம் காண்றது வசனத்தின்படி இருக்க வேண்டும். சில தரிசனம் பார்ப்பது வசனத்தின்படி இருக்க வேண்டும். சில வெளிப்பாடு சொல்லுவது வசனத்தின்படி வெளிப்பாடு சொல்ல வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்போ சொப்பன தரிசனமும் வசனத்தின்படி இருக்க வேண்டும், தரிசனங்களும் வெளிப்பட இருக்க வேண்டும். தூங்கும் போது பார்ப்பது சொப்பன தரிசனம், விழித்திருக்கும் போது கண்களில் சில காரியங்கள் தெரிய வரும், அது தீர்க்க தரிசனம். ஆமீன். அப்போ வெளிப்பாடு என்பது நம்மளுக்கு தெரியாம ஆவியானவர் ஏவப்பட்டு பேசுவது வெளிப்பாடு. ஆமீன். இது 3க்கும் 3 அடையாளம் கண்டுகொள்ளணும். அது 3மே வசனத்தின்படி இருக்க வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசன ஊழியம். இந்த தரிசனங்கள், இந்த விளக்கங்கள் தெரியாத பட்சத்தில் அநேக இந்த வசனங்களை குறித்து வசனம் இல்லாமல் போதிக்கிற எதுவும் வெளிப்பாடு அல்ல. வசனம் அதையும் சொல்லுகிறது. சில பட்சிகளை வைத்து, சிலர் சில மிருகங்களை குறித்து, சில சத்தியம் குறித்து அப்படி வச்சிருப்பாங்க. சில பார்த்தீங்களா, பள்ளி அங்கே கிட்டு கிட்டு கிட்டுன்னு அடிக்கும். இப்போ உடனே அப்போ பள்ளி அடிக்கிறது பற்றியா கரெக்டாக அப்படிம்பாங்க. சில வார்த்தைகளை சொன்னோன்னே ஐ மீன் சத்திய பற்றியா நான் சொன்னோன்னா மணி அடிச்சிருச்சு
ஆனா மணி அடிச்ச நேரம் தான் நம்ம அடிக்கிற நேரம் நம்ம சொன்ன மறந்துட்டோம். பள்ளி அடிக்கிற நேரத்துல நம்ம வார்த்தையை சொன்னீங்கன்னா மறந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வெளிப்பாடும் கிடையாது. இதெல்லாம் வசனத்தின்படி இல்லாத காரியம். ஆனா வசனம் அதையும் சொல்லி இருக்கு. இதெல்லாம் போலியான தீர்க்க தரிசனம், போலியான வெளிப்பாடு. இதெல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளணும். அப்ப சொப்பன தரிசனம் எப்படி வருது? தொல்லையின் தரிசினால் சொப்பனம் பிறக்கிறது போல. சொப்பன தரிசனம் யோசேப்பும் சொப்பன தரிசனம் பார்த்தாரு. அது எதனால சொப்பன தரிசனம் பார்த்தாரு? அந்த வசனத்திலே சக்தி இருக்கு. தன் சகோதரர்கள் எல்லாம் இவன் தகப்பனாருக்கு உண்மையா இருக்க நினைச்சு பொறாமப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் இவனுக்கு தரிசனம் கொடுக்கிறது. எப்படி? அவங்கனால வர தொல்லை கண்டு நீ பயப்படாத, இவங்க எல்லாம் உன்னை வழங்கும்படிக்கு கற்றல் உன்னை உயர்த்த போற. ஏன் அவங்க எல்லாம் பகிச்சுக்கிட்டாங்க? இவன் உண்மையா இருக்கிறான். அப்பனுக்கு யோசேப்புக்கு பலவர்கள் அங்கே இவன் கொடுத்து அவனுக்கு பொறாம எரிச்சல். ஆனா அவன் இவனை போட்டு இடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனை சிறைக்குள்ளாக வச்ச போல எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்காங்க. உடனேதான் இவனுக்கு இந்த சொப்பனத்தை கொடுக்கிறது. கொடுத்து அவங்க தகப்பனாட்டையும் அவன்கிட்ட சொன்னோன்னா அவங்க பயங்கர கோவம் இன்னும் அதிகமா சிறைப்பு கூடுது. சிங்கத்துக்கு வாயில அவன் தாரையில கொண்டு போட்ட மாதிரி என்ன நடக்குது? அதுக்கு பட்டினி அதிகமாக கொடுக்குறாங்க. நம்ம வார வருஷத்துல பார்க்கறது போல சாஸ்திராக்கு பேசா காபியத்திலேக்கும் இன்னும் அதிகமா கோபம் கூடுது. என்ன கூடுது? அக்கினிச்சூட பயங்கரமா தீய கூட்டுறாங்க. அதே போலதான் யோசிப்பு வாழ்க்கையில. அப்ப என்ன சொப்பன தரிசனம் இப்படிப்பட்ட தொல்லை உண்டாகும், தொடர்ச்சி உண்டாகும் போது சொப்பனம் பறக்க அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் சிறையிருப்பு கொண்டு வருது, அதிகமாக்குது. ஆனா இதுல இருந்தெல்லாம் விடுதலை கொட்ட கத்த ஆண்டவர் நோக்கிட்டு உண்மையா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு கதறிடக்கூடாது. ஆமீன். அப்ப சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடு இல்லாத ஒரு ஊழியம், ஒரு குடும்ப ஜீவிதம் இருக்கக்கூடாது. ஒரு நடத்தல் இருக்கணும். அதான் என்னை குறிச்சு சொன்னேன். நான் தீர்க்க தரிசனம் எனக்கு அந்த கொடுத்து நிலவரத்தைப்படுத்தாம இருந்தா நான் என்றைக்கும் ஊழியத்தை விட்டு துணைக்காலம் துணியக்காலம் ஓடி தப்பி இருப்பேன். என்னை விட்டா போன நீ யார மாதிரி. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசின சொப்பன தரிசனம், ஊடைக்காரங்க மூலமாக கொடுக்கப்பட்ட தரிசனம், வசனம் மூலமாக பேசின காரியம் எல்லாமே உண்மையா இருக்கு, வசனத்தின்படி இருக்கு. ஆகவேதான் நான் இன்று ஊழியத்தை நிற்கிறேன். என்னை கர்த்தர் உயர்த்துவா. நான் 3 மாடி ஜெபத்தை கேட்கல, ஆனா இன்னும் 1 மாடியில் இருக்கு. ஆனா ஒரு சகோதர தரிசனத்தை சொல்லியிருக்காங்க, நீங்க 3 மாடி கட்டுவீங்க. ஆனா 1 மாடி அன்னைக்கு விரிக்கிறதுக்கு பாய் இல்லாத நேரத்தில் தான் அந்த சகோதரர் எனக்கு தரிசனம் சொல்றாங்க, பார்த்து நீங்க 3 மாடி கட்டடத்துல 6 இடத்துல மாதிரி அப்படின்னாங்க. இருக்கிறதுக்கு விரிக்கிற பாயே இல்லை. அது மாதிரி இந்த டிவியில செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நான் ஊழியத்துக்காக ஒரு வீடு வீடா போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சகோதரர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க டிவியில பேசிட்டு இருக்க, சாரி பிரதர் நீங்க டிவியில பேசிட்டு நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இதெல்லாம்! ஏன் அந்த தரிசனத்தை கொடுத்தார்? அங்கதான் விஷயம் இருக்கு. நீங்க சிறைப்பட்டு போகாம விடுதலையோட கர்த்தரை விசுவாசித்து முன்னுக்கு வரணும். ஆமீன். அவன் எதுக்கு இப்படி பேசுற எனக்கு தெரியல. நீங்க இதை மாதிரி சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு என்பது ஒரு சிறையிருப்பு. என்னால செய்ய முடியாதுங்கிற நினைக்கிற ஒரு சிறைப்படுத்தப்படுதல். ஆண்டவரால முடியும். யோசேப்புக்கு குழிக்குள்ள போனோன்னா அவன் நினைக்கல. சாஸ்திராக்கு பேசுறாக்கு அவத்திலேயும் அவன் அக்கினி சூடை பார்த்தோன்னா பயப்படல. அவங்களை தூக்கி போட்டு போனதெல்லாம் செத்து போனா இருக்கு. ஆமீன், ஆமீன். ஆனா என்ன ஆகல,
இவங்க மயிறு கூட கருகி போகிறன்னு சொல்லி இருக்கு. ஒருவேளை சொல்லியிருந்தா சூடு இல்லாதாக்கும் அவங்க சாப்பிடன்னு சொல்லி பேரை உண்டாக்கி இருப்பாங்க. ஒருவேளை சிங்கம் சாப்பிடாம விட்டுருந்தா என்னாச்சு, சிங்கம் பசி இல்லாம இருந்திருக்காங்க, அதனாலயாக்கும் சாப்பிடல. அப்படியெல்லாம் நான் சாட்சியை கேட்டிருக்கிறேன். நான் ஜெபித்து விடுதலை பார்த்து கொண்ட அவை இடத்துலயும் நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் கேட்டிருக்கேன். அதனாலதான் 3 நாளைக்கு முன்னாடியே சிங்கம் பட்டி போட்டாங்க, அப்படியும் திங்கல. அதான் தீர்க்க தரிசனம். அப்ப நான் ஒரு மனுஷனுக்கு 2 கிட்டே ஃபெயிலியர். அப்ப வீட்டில் அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் பண்ணி நான் கூட்டு வரேன். அதை போய் ஜெபம் பண்ண கூட நின்று முடியல. அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு கிரிய அந்த தம்பி ஆட்கொண்டு அவ்வளோ மரணத்துக்கு விரும்பல. குறிப்பா சொல்ல போனா அந்த தம்பியை நான் ஜெபிக்க போகும்போது வீட்டுக்குள்ள வெத்தலை பாக்கு, ஊது வத்தி, மெழுகு வற்றி அடக்கம் பண்றதுக்கு ஆயத்தமா நிலைமை. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகல, ஒருவேளை இவர் செத்துருவார். நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிறேன். முதல் நாள் ஜெபித்தேன். அவரால் எழுப்பி ஒரு ஸ்டெப் அங்க வச்சே பக்கத்துல அந்த காலுக்குள்ளே எனக்கு பார்த்து வாயில போக முடியல. அது எழுப்பி அப்படியே வந்து உட்கார்ந்து விழுந்து கிடக்காரு. ரத்தமா வாந்தி இருக்கிறார். 2 கிட்டே போயிட்டு இப்ப செத்து போவார் அப்படின்னு சூழ்நிலை இல்லை. அப்ப நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த சகோதரை எனக்கு ரட்சித்து ஊழியத்துக்கு தாரும் நீ கனியோடு ஜெபித்தேன். அப்போ அவர்கிட்ட நான் ஆரம்ப ஊழியத்துல ஆரம்ப ஸ்டேஜ் புட்டிவாதமா அவர்கிட்ட எதையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கும் நான் உறுதியா சொல்றேன், இப்போ நான் விடியாம எதுவும் கேட்க மாட்டேன். ஆண்டவரை வேணும்னு கேட்பேன், ஆண்டவரை கொடுத்துருவாரு. நான் எதை கேட்டாலும் எனக்கு தருவாரு. ஆனால் அதை கேட்க மாட்டேன். நான் எதுக்கா எதுவும் கேட்க மாட்டேன். நான் போய் அந்த சகோதரத்தை கேட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு சுகத்தில் இருந்தால் கண்ணீர் வடிக்கிறாங்க. 2 பிள்ளைங்க ஒரு மனைவி கண்ணீர் ஒடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணீர் துணைக்கு உமக்கு சித்தமாக எனக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும் கேட்டுட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன். நான் கேட்ட ஒரு காரியம், தயவு செய்து இந்த தம்பி எனக்கு ஜெபிட்டு கூட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு வைக்கிறேன், நான் எப்போ ஒருவடி வந்து இங்கே ஜெபிக்க முடியாது, இங்கே ஜெபிட்டு கூட்டிட்டு வந்து நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு அவரை கூட்டு வர சொன்னேன். கண்டிஷன் போட்டு கொண்டு வர சொன்னேன். இவர் மறுத்து போனால் அழக்கூடாது, வெளியே சத்தம் கேட்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு மரணத்தை அந்த ஜெபில சந்திச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் அழக்கூடாது, கண்டிஷன். சத்தம் போடக்கூடாது, வெளியே வரக்கூடாது. வண்டியை பிடிச்சி அப்படியே நைசுக்க கூட்டிட்டு வந்துடும். நான் ஜெபிக்கிறேன் ஓகே அப்படின்னா விசுவாசத்தை பாருங்க. அந்த சகோதரர் ஒரு வார்த்தையை என்று சொன்னார், பாஸ்ட் 1 உங்க ஊழியத்தில் நான் வாரேன், 1 பிணமா அந்த வீட்டுக்குள்ள வருவேன், இல்ல ஜீவனுள்ள ஒரு மனுஷனா மகிமையாவார். ரைட், ஓகே, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீ வான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறேன். வைராக்கியலுக்குள்ள உண்டாயிட்டு உண்மையிலேயே சிறக்குள்ள வாழ்கிறீர் என்பதை, இந்த ஜெகவில வாழ்கிறீர் என்பதை காணும்படிக்கு என் அப்பன் இறக்க செய்வார்னு சொல்லிக்கிட்டு நான் போனோட பைக்கை நிப்பாட்டி விட்டு அதை பறிபடுத்த உட்கார்ந்து ஆண்டோட பார்த்து நோக்கி வேண்டுதல் செய்தேன். ஆண்டவரே உம்முடைய மனுஷனை நான் வர சொல்லி இருக்கிறேன், உமக்கு சித்தமான என்னை வெட்கப்படுத்தாதபடி அந்த சகோதரிக்கும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் அவர் மகிமையை வெளிப்படுத்த கிரியை செய்யணும். என் ஊழியத்திற்கு இவரை சாட்சியாக ஊழியத்தில் தர வேண்டும் என்று ஆண்டோடைய பாதத்தில் ஜெபித்தேன். கொண்டு வந்தார்கள். அவரை ஒரு கட்டில படுக்க வைத்து, நீங்கள் சபைக்குள்ளேயே படுக்க வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
வயிற்று பகுதியில் எல்லாம் சரீரத்தில் எண்ணெய் பூசி ஜபிக்க ஆரம்பித்தேன். நெஞ்சி மார்பு அவர் சரீரத்தை ஒவ்வொரு பகுதியிலும் எண்ணெய் பூசி ஜபித்து அவருக்கு ஜபித்து எல்லாவற்றையும் வாந்தி எடுப்பா. பசு தண்ணி குடிச்சா கூட வாந்தி, ஒரு இளநீ சாப்பிட்டா வாந்தி, எல்லாவற்றையும் சோத்திரம் பண்ணி அவருடைய இஷ்டன்படி உப்பு இல்லாம தான் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து சாப்பிட வைத்து நானே ஊட்டி கொடுப்பேன். சோத்திரம் 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 வாயில ஊட்டி கொடுத்து சாப்பிட வைத்து வாந்தி எடுக்க போவாங்க. அப்படியே கையோடு அழைத்து சோத்திரம் பண்ணி தடவி தடவி கொடுத்து கற்று எல்லாவற்றையும் புசித்து எல்லா ஆகாரத்தையும் புசித்து திருப்தியாகி 22 நாட்களுக்குள்ளால் முழு விடுதலையும் பெற்று வீட்டுக்கு ஜீவனோடு போகும்படிக்கு கர்த்தர் பலப்படுத்தினார். அப்போது விடுதலை பெற்று விட்டார். இப்ப இனி ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவர் ஊழியம் செய்த தவறுனார். ரைட் நவ் பாச்சு பாலவி பாவட்டம் அவர் ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போனவராய் அவன் ஒரு பைக்கை எடுத்தார். ஊழியம் செய்ய வேண்டும், உழைக்கோடு இருக்க வேண்டும். ஆமீன். நான் ஏற்கின்ற கதையை சொன்னேன்னா ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினது கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கு. அந்த சகோதரர் ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் மறந்தார். மனைவி மறந்தார்கள், பிள்ளைகள் மறந்தார். காரணம் உலகத்துடைய மனுஷனுடைய நெருக்கம். அவர் கடன் கொடுத்த வியாதிப்பட்ட காலகட்டத்தில் கடன் கொடுத்தார். அவர்கள் நீ இப்போ அவன் நன்றாக தானே இருக்கிறாய், வேலைக்கு போ, ஊழியக்காரருடைய போகிறாய், இது உனக்கு வியாதி அல்ல, பிசாசு பிடித்திருந்தது. அவர்கள் மறந்தார்கள் இயேசுவை, சுகமாக்கு மற்றொரு கர்த்தரை மறந்தார்கள். ஆகவே சிறைப்படிக்கப்பட்டார்கள். உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பெந்தகோஸ்து சபைக்கு போனதுனால பிசாசு பிடித்திருந்தது என்று சொல்லி, பிசாசு போனது வியாதி தீர்ந்தது என்று சொல்லி, வியாதி இல்லை. யாரா அவனுக்கு வியாதி இருந்தது? 2 கிட்னி போனாலும் சுகம் கொடுக்க கர்த்தரால் முடியும். உலர்ந்த எலும்பை உயிர் பெற செய்த கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உலர்ந்து போன எலும்பை உயிர் பெறுமா என்று தீர்க்கதரிசி மூலம் கேட்டு உலர்ந்து போன எலும்பை உயிர் பெற செய்து ஒரு பெரிய சேனையை நிறுத்தின கர்த்தர் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட உணர்ந்து போய் கிடக்கிற ஜீவிதம் உள்ள ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் இன்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியையும் எப்படிப்பட்ட பலவீனத்தையும் சூழ்கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட வியாதினால் சிறைப்பட்டு நான் மாண்டு விடுவேன், மடிந்து விடுவேன், என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு இருப்பார். யார் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து, ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை மெய்யான கிறிஸ்து என்று, அவரை சுகமாக்கும் மருத்துவர் என்று, அவரே நல்ல வைத்தியர் என்று நீ விசுவாசிப்பாய். யாருன்னா மருத்துவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, வைத்தியம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, இந்த உலகத்து மனுஷர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீ விடுதலை பெற முடியும் என்பதை விசுவாசித்தால் இன்றைய தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படிப்பட்ட சிறப்பை விடுதலை பெற்றுக் கொடுக்கும். பாருங்க, அந்த சகோதரர் கடையில ஊழியத்தையும் மறந்தார், எல்லா காரியத்தையும் மறந்தார். எல்லாருடைய சிறையிருப்பு திருப்பினது. அவர் பாரம்பரிய ஒரு மேன்மையான சபையை சேர்ந்தவர். அந்த சகோதரி, அவங்க உடல் சொந்தக்காரர்கள், சகோதரி எல்லாருமே எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த சபையிலே, பாரம்பரிய சபையிலே அவரும் பதவியில் இருக்கிறவர்கள். ஆனாலும் சகோதரி விடுதலைக்காக வந்தாங்க, இவரை ஒப்பு கொடுத்தாங்க. அப்புறம் ஊழியம் வரல, எல்லா ஊழியத்தை மறந்தார்கள். இப்போது மற்றொரு அணுகினாங்க, 2 கிட்னியும் பக்காவா இருக்கு. இது எப்படி ஆச்சரியம்! மருத்துவர் சொன்ன ரிசல்ட். அதுக்கப்புறம்
2 கிட்டிய புதுசா இருக்கே, எப்படி ஆச்சு? உடனே இவங்க பார்த்தாங்க, வெரி குட், நல்லா இருக்கு, எல்லாமே ஃபங்க்ஷன்ல இருக்கு இப்போ அப்படின்னு வேலைக்கு போனார். இனி எல்லாம் கடன் கொடுத்தவங்க எல்லாம் இப்ப நெருக்குறாங்க. நீ சபைக்கு வரல, அது சபைக்காரங்க தான் எல்லாம் உதவி செய்து இருக்கிறாங்க. இப்ப நீ பெந்தெகோஸ்து கூட்டத்துக்கு போற, நீ ஏன் நீ போகணும்? நீ நம்ம ஆண்டு பிசாசு ஓடிட்டான், இனி நீ நம்ம சபையில ஆராதிக்கலாமே, நீ ஆராதிக்க வரவில்லை. ஆகவே எங்கள் கொடுத்த கடன்களை திருப்பித்தான் கேட்க ஆரம்பித்த உடனே அவருக்குள் ஒரு கலக்கம் உண்டாகிவிட்டது. ஒரு நேரம் உடையத்துக்கு வர வேண்டும் என்று வாகனத்தை எடுத்தவர் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தார். வேலை போய்கொண்டு முதல் நாள் சம்பளம் வாங்கி எனக்கு கூட தந்தா. எனக்கு அது துக்கப்படுத்தினது. ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டு இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும். பாஸ்ட் அதிக கடன் கொண்டு வாங்கினவங்க என்னை துக்கப்படுத்துறாங்க, அனாவசியமா பேசுறாங்க. பெந்தெகோஸ்துக்கு போயிருக்கலாம், கள்ளப்ப கூட்டத்துக்கு கூடி இருக்கலாம், இது வேற செய்யாம திங்கலாம். பெந்தெகோஸ்து கூட்டம் நீயும் போயிட்டாயா என்று சொல்லி என்னை ரொம்ப துக்கப்படுத்துறாங்க. அன்றைக்கு மரணத்து படிக்கிற விடுதலை கொடுத்தை மறந்து விட்டார். அன்றைக்கு யாருமே தொழில் கொடுக்க முடியவில்லை, மறுத்து விடுவான் என்று சொன்ன வார்த்தை அவர் மறந்து விட்டவராகும். நான் இன்னும் உங்களை போல மேன்மையா இருப்பேன் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்க வர ஆரம்பித்தார். மற்ற நாட்களை எல்லாம் தவற விட்டு வேலைக்கு போவதும் அந்த சபையில பிள்ளைகளை, இந்த சபைக்கு கூட சண்டை கிளாஸ் எங்க சின்ன 10 பேர் இருக்கிற சபை, இதுல கூட சண்டை கிளாஸுக்கு இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை கேட்டா பிள்ளைகள் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் பெரிய சபை நிறைய பேர் இருக்காங்க, பெரிய ஆலயங்களுக்கு, இது ஒரு சின்ன கூடாரம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எங்க பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கல, எங்க சபை பெரிய சபை, மனைவி இங்க எதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிள்ளைகள் ஏமா நீங்க நேற்று வரலன்னு கேட்டா இங்கே சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ பிள்ளைகள் சொல்லுவான் எங்க பிள்ளைகள் இடத்துல, இனி எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாஸ்டருக்கு தான் கெட்ட பேர். எவ்வளவு பிள்ளைகள் கூட அவ்வளவு தைரியமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா வாசிக்கட்டுனா நல்லா கம்பீரம். பக்கத்துல ஒரு நாள் அவங்க சொல்றாரு, வந்து கேட்டீங்களா பார்த்துட்டு சொல்லுங்க என்ன புரியுது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, ஏதோ முட்டையெல்லாம் மற்றதெல்லாம் வாதி வச்சிருக்காங்க, இது நம்மள என்ன செய்யும் அப்படின்னு ஒரு அசால்ட்ட ஒரு வார்த்தையை போட்டு நான் கால் கொண்டு கோரி எரிஞ்சிட்ட பார்த்தேன் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன். ஒரு பக்கம் எனக்கு துக்கம், எனக்கு வேதனை. இவர் சொன்ன காரியத்தை செய்யாம போனாரு. 1 வருடம் கழிந்தது. திடீரென்று 40 நாள் உபவாசம் அடுத்து நியமிக்கப்பட்டு விட்டது. கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் கேட்டு கொண்டிருக்கிறேன். அது அடுத்த கண்ணீரோடு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, அவர் உபவாச கூட்டத்தை வருவதே கிடையாது, மனைவி வருவதே கிடையாது, எல்லாத்தையும் நிர்மூலமாய் விட்டு விட்டாங்க. பாரம்பரிய சபையை அன்றி போட ஆரம்பிச்சாங்க. நான் அந்த சம்பவம் என்ன தெரியுமா? 33வது நாள், சாரி 23வது நாள் மீண்டும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு இருமல் வருகிறது. இப்ப இருமல் முற்றுகிறது. இவருக்கு கொஞ்சம் விசலமாகிறது, சரீரத்தில் சோர்வு உண்டாகிறது. உடனே ஜெபத்துக்கு மீண்டும் உபவாச கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. என்ன புரிதல், எப்படி நல்லா இருக்கீங்களா? இல்லை பாஸ்டர் கொஞ்சம் இருமலா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. என்ன போட்டு ஜெபம் பண்ணேன், இருமல் தீரல். அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவியும் வந்து உட்காந்து விட்டாங்க ஜெப வீட்டில். என்ன பூசி ஜெபம் பண்ணேன், கேட்கல. அடுத்து நல்லா ஜெபம் பண்ணேன், கேட்கல. இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், பிள்ளைகள் சொன்ன ஒவ்வொரு என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கும். நான் அன்றைக்கு சொன்னது போல எத்தனை தீர்க்கதரிசி வந்து நின்றாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மிஞ்சி போகும்போது கர்த்தர் கேட்க மாட்டார். ஆண்டவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். எத்தனை ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார்.
இல்ல 40 நாள் உபவாசம் இருக்கிற சுபவாசம் கொண்டு நடக்காது. ஆமீன். இல்லை 80 நாள் உபவாசம் இருக்க இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு நடக்காது. என் அப்பன் இயேசுவை கொண்டு, என் தகப்பன் இயேசுவை கொண்டு மட்டும்தான் முடியும். இயேசுவை விசுவாசித்தா பரலோகராஜ்யம் போகலாம். கண்ணுக்கு முன்பாய் நிற்கிற ஊழியக்காரையும் நம்பி விசுவாசித்து அல்ல, அதனால் அவர்களை மறந்தும் அல்ல. அவள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து உன் கண் முன் நிற்கிற உன் ஊழியக்காரனுடைய வாழ்ந்து பிறப்ப வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற உண்மையுள்ள விசுவாசியை அற்பத்தை காண்பார்கள். அவருடைய சிறையிருப்பை திருப்பப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் முதல்ல ஜெபம் பண்ணாரு, இல்ல சுபபாஸ்டர் முதல்ல ஜெபம் பண்ணா அப்படியே நடக்கும். பெற்றுக்கொண்ட நன்மைக்கு உண்மையா இருக்கிறாயா? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு உண்மையா இருக்கிறாயா? வேத வசனம் சொல்லுகிறது. பெற்றுக்கொண்ட நன்மையை, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். உன்னை நீ ஜீவாந்தர படிய ஒப்புக்கொடுக்க வேண்டும். கர்த்தர் உயர்த்துவதற்கு அவரை பதத்தை கதியை கிரியைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். வேதம் செலுவாய் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. உடம்பிய கரவசபரிமா. ஆகவே இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆமீன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, அவர்களிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடற்பாலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சிறுமைப்படுத்த போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அவர்கள் பிள்ளைகள் முன்போடு இருப்பார்கள். அவர்கள் சபைகளுக்கு முன்பாய் திறப்படும். அவர்களை ஒதுக்கிற யாவரையும் தாண்டிப்பேன். என்ன தேவ பிள்ளைகளே, நாளை தினத்திலே வசன வார்த்தைகள் மூலம் கேட்கும்படி கற்றுக்கிறியச்சுவா. இன்றைக்கு ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அப்போ சிறையில் போய் திருப்ப கர்த்தரை பாதத்தை நாம் ஒப்பு எடுக்கும்போது அவை நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. வசனம் தான் அதுக்கு வெளிச்சம். தீர்க்க தரிசனம் தான் அவருடைய மகிமையின் கிருபை பெற்றது. நான் உங்கள் சாட்சி மூலம் ஊழியத்தில் உண்மை சம்பவம். நான் இன்னொரு ஊழியத்தில் குறித்து நான் சாட்சி சொல்ல மாட்டேன். இன்னொரு ஆள் சொன்னாங்கன்னு கூட சாட்சி சொல்ல எனக்கு மனசு வராது. என்னுடைய ஜீவிதத்தில் என்னுடைய சாட்சி, என் பிள்ளையுடைய சாட்சி, என் குடும்பத்தின் சாட்சி, என்னுடைய ஊழியத்தில் வந்த பிறப்பு நடக்கிற சாட்சி, ஊழியத்தில் நடந்து கொண்டிருக்கிற லைவ் நடக்கிற சாட்சி சொல்லிதான் இன்று வரைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் சிறையிருப்பை திருப்ப வல்லமுள்ள தேவன் இயேசு வாழ்கிறார். அந்த இயேசு உங்களுக்குள் உண்டு, எனக்குள் உண்டு. உங்களை சிறைப்படுத்துவதை சிறைப்பட்டு போகும்படி கற்றுக்கிறீச்சுவா. அதுவே இந்த வேதத்தின் விளக்கம். இந்த தீர்க்கதரிசனத்தின் மகிமை என்பதை நான் நினைவுபடுத்தி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். 2 நிமிடம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. மகிமையானவரே, உங்களுடைய மகிமையை வெளிப்படும்படி எங்க பிள்ளைகள் கனியோடு அவருடைய சிறையிருப்பை திருப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இப்போது அற்புதம் நடப்பதாக, இப்போது ரட்சிப்பு உண்டாவதாக. பிதாவாகிய தேவனே, இவருடைய உணர்ந்து போன வாழ்க்கை உயிர் பெறுவதாக, இவருடைய உணர்ந்து போன ஜீவிதம் உயிர் பெறுவதாக. உம்முடைய மகிமை வெளிப்படத்தை தகப்பனே, விடுதலை உண்டாகத்தக்கதாய் அப்பன் இரக்கம் செய்வீராக. உம்முடைய மகத்துவம் உள்ள ஆணி வாய்ந்த கரம் இவர் மேல் தொடர்ந்து உம்முடைய சிறுசில் வருகிற பரிசுத்த ரத்தம்
இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லத்தில் பிள்ளைகள் மேலும் ஒரு சொட்டு ரத்தம் விழுவதாக. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏதோ வார்த்தையின் மூலமாக, ஏதோ வசனிப்பு மூலமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், அதன் மூலம் அந்த சிறையிருப்புகள் திருப்பம் அடைக்கு இப்போது ரத்தம் விளட்டும். ஆண்டவர் விடுதலை உண்டாகட்டும். ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இல்லை விட்டு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் திருமண தடை மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய மகத்துவம் உள்ள ஆணி வாய்ந்த கரம் தொட்டு சுகம் கொடுக்கட்டும். இப்படி எல்லையில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். சத்தம் தணிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ரைட் நவ ரிபீக் ஷாத்துனா வக்கரா ரியாபக்கரா பைஷப ரிவாலா பீபாவுட வக்கரா ரியால் பீபாவுட வக்கரா. இயேசு விடுதலை கொடுக்கிறவர். நீரே சுகமாக்கும் மருத்துவர், நீரே சுகமாக்கும் வல்லமை உள்ள தெய்வம் என்பதை என் ஜனங்கள் காண்பார்களாக. இயேசுவே உண்மையான தெய்வம். கிறிஸ்துவுடைய சாயல் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு கண்டுகொண்டு உமக்கு சாட்சியான ஜீவிதம் ஜீவிக்க என்ன பண்ணி இறக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் உன்னை போய்க்கிறேன். ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாதபடிக்கு கிறிஸ்துவ வசனத்தை வார்த்தையை கை கொண்டு நடக்க, உம்முடைய வேத வெளிச்சங்களை கண்டுகொள்ள, உம்முடைய தரிசனங்களை உறுதிப்படுத்த கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம் இல்லங்களில் உண்டாவதாக. கர்த்தர் மகத்துவம் உள்ள ஆணி பாய்ந்த கரம் ஒருவது பிள்ளைகளை தொடுகிறபடியால் நன்றி. இப்போது அற்புதம் நடக்கட்டும். சாட்சியில் எழும்பட்டும். புத்திசல் போல ஜனங்கள் உம்மை நோக்கி வருவார்களாக. பல ராஜ்யத்தில் சுகந்த வாசமிகும் ஆராதனையாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்த ஆராதனை எழுப்பி இயேசுவை நாம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையும் நாமும் மட்டும் மகிமைப்படட்டும். அப்படி செய்ய போறவிட நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா, ஆமென். எனது தேவப்பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பு திருப்பப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. அதை குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள் தியானித்து உங்கள் சிறையிருப்பு முழுமையாக இந்த ஆண்டு விடுதலை வாங்கி தரும்படி கர்த்தர் செய்வாராக. ஆமென்.